ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற பட்டதாரி நண்பர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டவனாக, நுண்ணறிவு வினாப்பத்திரத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 10 வினாக்களுக்கு குறையாமல் கணிதச் செய்கைகள் சம்பந்தமான வினாக்கள் வழமையாக வருகிறது. அதில் குறிப்பிட்ட சில பகுதிகள் தொடர்ந்து வினாக்களாக வருகின்றபடியினால், அவ்வாறான பகுதிகளில் நாங்கள் ஓரளவுக்கேனும் பயிற்சி பெற்றோமாக இருந்தால், நிச்சயமாக அவ்வாறான வினாக்களுக்கு சரியாக புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் இந்த முறை 2026 கேள்வி பத்திரத்தை பொறுத்தவரைக்கும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது 50 பல்தேர்வு வினாக்களாக வரும் என்று. எனவே எங்களுக்கு விடை தரப்படும். அந்த விடையில சரியான விடையை போடுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலையாயிருக்கும். எனவே இந்த வினாக்களுக்கு நாங்கள் பயிற்சி பெற்றோமாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு அதிகமான புள்ளியை பெற்றுக் கூடியதாக இருக்கும். அப்படியான வினாக்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதில் முதலாவது பகுதி வீடியோ இது. இந்த வீடியோவை பார்க்குறார்கள் உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. கட்டாயம் எங்களுடைய Facebook பக்கத்தை ஃபாலோ பண்றதோட இந்த வீடியோவுடைய ஒரு பகுதி Facebookல இருக்கும். இதனுடைய முழுமையான பகுதி எங்களுடைய யூடியூப் சேனல்ல இருக்கும். யூடியூப் சேனலுடைய லிங்க் வந்து எங்களுடைய இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இதுக்கான யூடியூப் சேனலுக்கான லிங்க் போடுவோம். கட்டாயம் எங்களுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி முழுமையான வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள். வினாக்குள்ள செல்லலாம். வினாவை பொறுத்த வரைக்கும் இது கணித செய்கைகள் சம்பந்தமாக இலகுவாக செய்யக்கூடிய வினாக்களை நான் இப்போ உங்களுக்கு முதலாவது ஒரு வினாவாக தந்திருக்கிறேன். இப்ப கேள்வி என்னென்றால், ஒரு பாடசாலையில் மொத்த மாணவர்கள் 3200 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மொத்த மாணவர்களில் 50% மாணவர்கள் நடந்து வருபவர்கள். அதுல 37.5% மாணவர்கள் துவிச்சக்கர வண்டியில் வருகிறார்கள். மீதமுள்ள மாணவர்கள் முச்சக்கர வண்டியில வருகிறார்கள் எனில் முச்சக்கர வண்டியில் வருபவர்கள் எத்தனை பேர் என்ற ஒரு கேள்வி கேட்டி. இப்ப இதுல எத்தனை வீதம் என்று கேட்டா நம்ம ஈஸியா சொல்லலாம். எங்களுக்கு தெரியும் 3200ங்கிறத நாங்க 3200 என்கிறது 100 வீதம் என்றால், இப்ப இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்குது 50 வீதம் ஒரு தரவு தரப்பட்டிருக்குது. அதோட எங்களுக்கு இன்னொரு தரவு தரப்பட்டிருக்குது 37.5 வீதம் என்ற ஒரு தரவு தரப்பட்டிருக்குது. அப்ப இதை தவிர்த்து மீதம் இருக்கிறது தான் இந்த 100ல 3200ல 3200 100 வீதமானது என்றால் அதுல மீதம் இருக்கிறது எத்தனை வீதம்ங்கிறத நம்ம காணப்போறோம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கணித அதாவது பயோசயின்ஸ் படிச்சாக்கள் மெத்ஸ் படிச்சாக்களுக்கு வந்து இது மிக இலகுவாக இருக்கும் இப்படியான கணிதங்களை செய்யறது. இப்ப எங்களுக்கு இங்க வந்து ஆர்ட்ஸ் படிச்சாக்கள் கணிதத்தோட டச்சப்ல இல்லாத ஆக்கள் அதுல டச்ல இல்லாத ஆக்களோக்கு எப்படி இந்த இதுகளை செய்யலாம்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. யாராவது கணித செய்கைகள் நன்றாக தெரிஞ்சவர்கள் இருந்தா இதை ஒரு வீடியோவா போடணும்னு தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. இதை விட இலகுவா செய்யலாம்னு கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ யாருக்குன்னு சொன்னால் இப்படியான இலகுவான கணிதத்தை கூட வேகமாக செய்ய முடியாதவர்களுக்கு தான் இந்த வழிகாட்டல். அவங்களுக்கு கட்டாயம் இந்த வழிகாட்டுதல் உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில நாங்க இந்த வினாவை அணுகலாம். இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல நாங்க ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்வோம். எந்த ஒரு இலக்கம் தந்தாலும் எந்த ஒரு எண்ணிக்கை தந்தாலும் அதை நாங்க வீதம் என்று வரும்போது உதாரணம் 10 என்றால் 10ல வந்து 100 வீதம் 10 100 வீதம் எத்தனை 10ங்கிறத 100 வீதம் நம்ம அடையாளம் படுத்தும் போது 1 என்று அடையாளப்படுத்துறோம். அதே 10ல 5 வந்து நாங்க 50 வீதம் என்று அடையாளப்படுத்தும் போது 50 வீதம் என்று அடையாளப்படுத்தும் போது 1/2 அரைவாசி இது முழுசும் என்று 1ங்கிறது முழுசு என்று சொல்றோம். 50 வீதம்ங்கிறத 5ங்கிறத நாம அரைவாசி என்று சொல்றோம். அதே இதுல இந்த 5ல 2.5 5 2ஆ பிரிச்சோம்னா 2.5 அதை நாங்க 25 வீதம் என்று சொல்றோம். அப்ப 25 வீதத்துக்கு நாங்க என்ன அடையாளம் கொடுக்கிறோம்? 25 வீதம் அதாவது கால்வாசி 4.1 சொல்றோம். இந்த 25 வீதத்தை இன்னும் 2ஆக பிரிக்கிற நேரம் நாங்க எத்தனையாக பிரிக்க போறோம்? நாங்க இந்த 25 உதாரணமா இதை 100 என்று எடுத்து இதை 50 என்று எடுத்து இதை 25 என்று எடுத்தோம்னா இதை 12.5 என்று எடுக்க போறோம். இதை நம்ம எப்படி எடுக்க போறோம்? 12.5 என்று எடுக்க வரும். அப்ப இதை 2ஆக பிரிக்கிறது 4ல் 1 2ஆக பிரிக்கும் போது வரப்போற விட எங்களுக்கு 8 1/8 1/4 மாதிரி 1/8. இது எப்படி வந்துச்சு? முதலாவது முழுமை 1 அரைவாசி 1/2 அதுல அரைவாசி 1/4 அதுல 2ஆ பிரிச்சா வாரது 1/8
8. இந்த அடிப்படையை நாங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். இதுதான் பேசிக். இதை வச்சு நாம இந்த கேள்வி எப்படி செய்யலான்றதை அணுகுவோம். சரியா? இப்ப இங்க தரப்பட்டிக்குது 3200. இப்ப 3200ல 57 வீதம் என்ற ஒரு தரவு சந்திக்கிறாங்க. 37.5 என்ற ஒரு தரவு சந்திக்கிறாங்க. அப்ப இது இரண்டையும் நாங்க கூட்டினா எத்தனை வரும்? கிட்டத்தட்ட 50 30 எத்தனை 80. அங்கால 7.5. அப்ப 87.5. 87.5 என்று சொன்னால் 100ல மீதம் இருக்கிறது எத்தனை? 12.5. அப்ப நான் இப்ப சொல்லிட்டேன், இந்த 12.5ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1/8. எனவே இப்ப நாங்க இந்த கேள்வி செய்யறதுக்கு இந்த 3200 50ஆல ஒருக்கா பிரிச்சு அதுல வார 50 வீத பால பிரிச்சு அதுல வார ஒரு கணக்கு எடுத்து திரும்ப 37.5ஆல வார ஒரு விடையை எடுத்து இது ரெண்டையும் கூட்டி இது ரெண்டு வார மொத்த விடையால 3200 எல்லாம் பிரிச்சு கொண்டிருந்தோம்டா எங்களுக்கு நேரம் போயிடும். எங்களுக்கு கேட்டுக்கிற கேள்விக்கு நேரடியா விடை அளிச்சா சரி. முச்சக்கர வண்டியில வருபவர்கள் எத்தனை பேர்? அப்ப அவங்க எத்தனை வீதம்? அத்தனை வீதத்தை இந்த 3200ல இருந்து கண்டா சரி. அதை எப்படி காண்ற? இப்ப 12.5 என்றால் முச்சக்கர வண்டியில ஏண்டா மொத்தம் 100. 100ல 87 சொல்லப்பட்டுட்டு 87.5 சொல்லப்பட்டு மீதம் இருக்கிறது 12.5. அந்த 12.5 எதுக்கு ஈக்குவல்னு நான் சொல்றேன்? 1/8. எனவே நாங்க இப்ப என்ன செய்யணும்? இத 3200 8ஆல பிரிக்க போறோம். அதான் இதுல விளக்கம். 3200 8ஆல பிரிக்க போறோம். 32 நம்ம 8ஆல பிரிச்சா எத்தனை? 8 4 32. அப்ப 4 வரப்போகுது. எனவே நாம என்ன செய்வோம்? இதை பிரிச்சமாக இருந்தால் 400 வரும். அப்ப விட என்ன? எத்தனை பேர் முச்சக்கர வண்டியில வாராங்க? கிட்டத்தட்ட 400 பேர் வாராங்க. நான் இந்த 8ல் 1 எப்படி எடுத்தேன் என்றதுக்கு மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேன். ஒரு 3200 முழுமை 1 என்றால் அதனுடைய அரைவாசி நாங்க எப்படி குறிக்கிறோம்? அதாவது 3200 100 வீதம் எத்தனை? முழுமை 1. அதில் 50 வீதம் எத்தனை? அரைவாசி 1/2. அந்த 50 அரைவாசி 50 அரைவாசி எத்தனை? 25. 25 1/4. அதை 2ஆ பிரிச்சா எத்தனை வரப்போகுது? 12.5 வரப்போகுது. அப்ப 12.5 இந்த காவாசி 2ஆ பிரிக்கிற நேரம் இது வரப்போகுது 1/8. அப்ப இப்படி வா. எனவே 12.5ங்கிறது 1/8 என்று எங்களுக்கு இருக்கேன்டா. நாங்க செய்ய வேண்டியது இந்த 3200 8ஆல பிரிக்க வேண்டியதுதான். சரிதானே? 3200 8ஆல பிரிச்சா வரப்போற விட 400. எனவே இதுக்கான விடை வரப்போகுது 400. ஓகே, நாங்க அடுத்த கேள்விக்குள்ள போகலாம்.